என்னுடைய சாந்தி பாடத்தை படிப்போம் என்ன? ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த பிரம்மம் எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும், எங்கள் இருவரையும் போஷிக்கட்டும். நாங்கள் இருவரும் வீரியத்தினுடன் இந்த படிப்பில் உழைப்போமாக. எங்கள் படிப்பு ஒளிமயமாகவும் அதற்கு அப்பாலானதகமாக அமையட்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் போதும் பகைத்து கொள்ளாமல் இருப்போமாக. ஆதி பௌதீக, ஆதி ஆன்மீக, ஆதி தெய்வீக வழிகளால் வரக்கூடிய இடர்கள் யாவும் அடங்கி அமைவதாக. சாந்தி பாடம். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்கேயும் குருவை நாங்க குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக என்று சொல்ற பழமை இருக்கு. குருவே சிவமென கூறுனன் நந்தி, குருவே சிவமென்பது குறித்தோரார், குருவே சிவனுமாய் கூணுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வற்றதோர் போவே என்று சொல்லுகிற மரபெல்லாம் சைவத்துல இந்த சமயத்துல வேதாந்தத்துல எல்லாம் இருக்குது. ஆனால் இங்க குரு சிஷ்யர்கள் ஒரு ஈக்குவல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்கள சச்சங்கம் மாதிரி சொல்ற. நாங்கள் 2 பேரையும் சேர்ந்து படிப்போம், நாங்கள் 2 பேரையும் சேர்ந்து உழைப்போம். எங்களோட படிப்பு நல்ல பிரகாசமாயும் அல்லது அதுக்கு அப்பாலானதாயும் இருக்கணும். நாங்க ஒருவரோடு ஒருவர் பகைத்து கொள்ளக்கூடாது. It's put the Guru and Shishya in an equal platform as the seekers in the same journey. I love this prayer. இது இந்த குருவை சிவமாக, குருவை கடவுளாக பார்ப்பதெல்லாம் இருக்குது. ஆனா இப்ப எல்லாம் எல்லாம் ஊடகமயம் எல்லாம் விட்ட காலத்துல அது வெரி பர்சனலைஸ்ட். அதெல்லாம் பப்ளிக்ல அப்படி என்றதெல்லாம் இப்ப எல்லாம் கேலி கூத்தாக கொண்டு வருகிறது. குருவை பல்லக்கில் ஏத்துறது, குருவை கோயில்ல தூக்கி கொண்டு சுத்தி கொண்டு போறது, எல்லாத்தையும் அவங்க எல்லாம் போட்டு எல்லாரும் பரிகசிக்கிறாங்க. அதுல சில பேர் குருவுண்ட குவாலிட்டிஸ் இதுக்கு தகுதியானதான்னு கேட்கறாங்க, சில பேர் இதெல்லாம் செய்யணுமான்னு கேட்கறாங்க. குருவுக்கு பல்லக்கு வேணுமோ, குருவுக்கு குடை வேணுமோ, இதெல்லாம் உமாபதி சிவவே கேட்டவர் அந்த நாளையில. மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவம் பல்லக்கில தீவட்டியோட போறார். பூஜை முடிச்சு போக விலகிட்டார். பட்ட கட்டையிலே பகற்குருடு போகிறது. இதெல்லாம் always being questioned all these time. இப்பவும் நடக்குது, அப்பவும் நடக்குது. இப்பவும் பார்த்தா திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடக்குது. திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துல சங்கராச்சாரியார் போயிருக்கிறார், சிருங்கேரி மடம். சைவாதீனங்களும் போயிருக்கு. உடனே சொல்வார், இது சங்கராச்சாரியாருக்கு இங்க என்ன வேலை? அவரை கொண்டு தீபாராதனை காட்டுறது சரியா? அவர் அதிசைவ பிராமணருக்கு வரையில அது அடுத்தது பார்க்க சங்கராச்சாரியார் குடை பிடிச்சு கொண்டிருக்கிறார். ஏன் சைவாதீனத்துக்கு குடை இல்லை? இதெல்லாம் வெகுளித்தனமான கூத்துக்கள். இட்ஸ் நாட் டு பி எக்ஸசைஸ் இன் பப்ளிக். குரு வணக்கம் என்பது வெரி பர்சனலைஸ்ட், இன்டர்னல், ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ரெவரன்ஸ், ஒரு மனசுல ஒரு பக்தியோட உள்ளத்தோட செய்ய வேண்டியது. நாங்கள் குருவை காவடி தூக்குறோம், காவி தூக்குறோம், சிப்லையில தூக்குறோம், பல்லாக்கில தூக்குறோம், பப்ளிக்ல போட்டு படமும் போட்டு 4 பேர் நாத்தி அடிக்கிற அளவுக்கு குருவை கொண்டு போக கூடாது. இது சமகால மரபோடு ஒத்து பார்க்க அது வருகிறது. அப்படி பார்க்கல இது குரு சிஷ்யர்களை ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்குது. அது குரு சிஷ்யர்கள் தூக்குற ஒரு பக்கம் இருக்க, சில மாதீன மரபுகள்ல இருக்கு. பல்லக்கு தூக்குறதுக்கிட்ட சம்பளத்துக்கே ஆள் இருக்கு. குடிக்கு சம்பளத்தை கூப்பிட்டுக்காக சிஷ்யர்கள் தூக்குறது போற, ஏதோ அன்புல தூக்குறான், பக்தியில தூக்குறான்னு வரலாம். சம்பளத்துக்கு ஆள் வச்சிருக்கிற தூக்குறது கூலிக்கு மேலடிக்கிற மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு ஆன்மீகங்கள் இப்ப மிக இது ஏன் அவருக்கு கூட என்ற ஒரு பக்கத்துல இருந்து ஏன் இவருக்கு கூட இல்லை என்ற ஒரு பக்கத்துல நிக்கிது. அந்த விதத்துல பார்க்கும் பொழுது குருவானவர் உண்மையாக குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குருவே சிவமென கூறுனன் நந்தி. யாருக்கு? அந்த குரு
உண்மையை உணர்த்தின சிஷ்யனுக்கு அவர் பப்ளிக்ல காட்டி என்ற பொழுதுதான் உனக்கு குரு இங்க வாண்டு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பி இழைக்கிறது சரி வராது. அவை இது நல்லொரு சமகாலத்துக்கு பொருத்தமானதும். நான் இலங்கையில எல்லாம் இந்த அறநெறி ஆசிரியர்கள் மற்றது மாணவர்களுக்கான கலந்துரையாடலை கேட்கலாம் பொதுவாக முன்னால மேசகதிர வச்சு ஒரு தடை வச்சு எல்லாம் செய்யறது இல்லை. பொதுவாக கலந்துரையாடல் சமதளத்துல இருக்கணும். மேடை இருந்தா மேடையில இருந்து கீழே இறங்கிதான் கூடுதலா பேசுறோம். சில இடங்கள்ல கூட்டம் நிறைவாயிருந்து எல்லாம் இருந்தா ஒன்றும் செய்யலாது, இறங்கி நிற்கிறதுக்கு இடம் இராது, அது வேற விஷயம். ஆனா பொதுவாக சமதள உரையாடல், ஈக்குவல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச். இங்க வந்து குருவும் வளர்றாரு தானே. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஆர் க்ரோயிங் வித் ஈச் அதர். எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பாதையில பயணிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்துதான் இதை தேடுகிறோம், எல்லாரும் சேர்ந்துதான் இதை படிக்கிறோம் என்று நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம். இதுக்கு பின்னாலே இவ்வளவு அர்த்தங்களும் இருக்கின்றது. அவை இதையும் பார்த்து கொண்டு எங்களுடைய உபநிடத இதுக்குள்ள வருவோம். அங்க ஒவ்வொரு கூறுகளாக செய்திகளாக உபநிடத பார்க்க துவங்கினாங்க. போன முறை நான் நினைக்கிறேன் யார் பிராமணன் என்ற இது, அது வந்து இந்த சத்தியகாம ஜாபால அந்த உபநிடத்துல இருந்து நாங்க பார்த்த நாங்கள். அது இந்த உபநிடதம் என்பது மேல அது வரையில அதுல இது எந்த உபநிடதம் தமிழ்வாணன்? சாண்டோக்கிய உபநிடதம்னு சொன்னீங்க. சாந்தோக்கியமன் சாந்தோக்கியத்துல இருக்கிற உபநிடதத்துல இருந்தான் வருது. 4 இதுல வந்து அந்த ஒரு மாணவன் ஒரு குருகுலத்துக்கு போய் நம் குருகுலத்துல சேர வேணும் என்று கேட்கிறார். அப்ப நீ என்ன கோத்திரம் என்று கேட்கிறார். அந்த காலத்துல நிலவிய சில சமூக நிலைகளை இதை சுட்டி காட்டுது. குருகுலங்கள்லையும் பார்த்துதான் அட்மிஷன் எடுக்கிறாங்க, குடிப்பிறப்பு அதெல்லாம் பார்த்துதான் எடுக்கிறாங்க. அது ஒன்று இருந்தது. ரெண்டாவது வந்து அந்த காலத்துல நிலவிய நிலைமை, அந்த அபலை பெண் பார்த்த ஒரு பெண் வந்து பல இடங்கள்ல பாத்திரம் தேய்க்க போறாள், அவளை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கேன், அபியூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொல்றேன், நான் பல இடத்துல வேலைக்கு போய் வேலை பணிவிடை செய்து கொண்ட இடத்துல உன்னை கருவுட்டு பெற்றே நானுடைய ஒரு தந்தை யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுவேன். அந்த பெண்ணுடைய பெண்ணுடைய நிலைமை ஒரு சோலோ மதர். எங்களுடைய வேதத்துல வர்ற முதல் சோலோ மதர், பெண் தலைமத்துவ குடும்பம் என்றெல்லாம் இப்ப சொல்றோம் தானே. பெண் தலைமத்துவ குடும்பம் என்று சொல்லி எங்களுக்கு இப்பதான் வருது தமிழ். அந்த பெண் தலைமத்துவ குடும்பத்தின் ஒரு பிரதிநிதியா அந்த பெண் நிற்கிறார் இதுல. ஆனா அந்த பிள்ளைய வளர்த்திருக்கிற விதம் உண்மை. அப்ப அந்த பையன் வந்து அந்த குருகுலத்துக்கு போறான், எல்லாரும் அட்மிஷனுக்கு நிக்கிறாங்க, அவனை நிக்கிறான். அவனை கேட்கிற அவனுடைய கோத்திரம் என்ன தெரியாது. அவனுடைய தாயாரை கேட்டுட்டு வான்னு நினைப்பேன். தாயாரை கேட்டுட்டு வா நினைப்பேன். அவன் தாயிடம் வந்து கேட்கிறான், என்னுடைய கோத்திரம் என்ன சொல்ல. அப்பதான் அவன் சொல்றா, தெரியாதப்ப நீ, நான் உன்னை கருவிட்டது பல இடங்களிலும் பல வீடுகளிலும் வேலை செய்து கொண்டிருந்தேன், யார் உனக்கு தந்தை என்று எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய பெயர் ஜாபாலி. ஜாபாலி, உன்னுடைய பெயர் சத்தியகாமன். இந்த பாருங்க, அம்மாண்ட இனிஷியல் வருகிறது. நாங்கள் ஒரு பெயர் வைக்கிறதுல அம்மாண்ட இனிஷியல். சத்தியகாம ஜாபாலி போய் சொல்லு அப்படி அனுப்புறான். உள்ளதை சொல்லி உள்ளபடி சொல்லி அனுப்புறான். இந்த பண்பை பார்க்கணும். அவன் வந்து சொன்னோன்னு அந்த ஆச்சாரியர் என்ன செய்யறார், ஓடன்னு கலைச்சு விட்டுருக்கலாம். அவர் அப்படி சொல்லல. இப்படி உண்மையாய் சத்தியத்தை பேசுகிறவன் என்னை பிராமணன் இல்லை என்று சொல்லல. அது பாருங்க, நேற்று படிச்ச திருக்குறள், அந்தனர் என்போர் அறவோ. A is equal to B and B is equal to A. மற்ற பக்கத்தாலையும் பார்க்கணும். அப்ப அறவோர் என்போர் அந்த அறத்தின் வழி நிற்பவர்கள் அந்த அந்தனர் என்போர் அறவோர் என்றா அறவோர் என்போர் அந்த. அப்ப நிற்க முடியாது.
நீ சமித்துக்களை கொண்டு வா என்று சொல்லி அவனுக்கு உபநயனம் செய்யுது. அப்ப உபநயனம் வந்து அந்த காலத்துல பிராமணர்களுக்கு இருந்திருக்கு, சத்திரியர் வைசியர்களுக்கும் வச்சிருக்கிறார்கள். ஏன்னா அது எக்கனாமிக் பீப்புள், பவர்ஃபுல் பீப்புள். சூத்திரர்களுக்கு இருக்கு. அதிலும் வந்து சமூகத்துல இருந்த ஏற்றத்தாழ்வைத்தான் சொல்லுது. ஆனா சூத்திரர்களும் சூரியன் போடலாம் என்பது சைவ சமய நிறையில இருக்கு. இது எனக்கே முதல் தெரியாது. நான் ஒரு முறை இந்தியாவில போயிருந்த பொழுது சிதம்பரத்துல சேக்கிழார் மணிமண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருக்கு. இது வந்து கதிரவேற் பிள்ளை நினைக்கிறேன், ஆறுமுனாவளுடைய மாணவர் இருந்த இடம் கதிரவேற் பிள்ளை. அது ஆறுமுனாவுடைய அந்த பாரம்பரியத்துல வந்தது. அவர் இருந்த இடத்துல, அந்த இடத்துல ஒரு சேக்கிழார் கோயில் ஒன்று இருக்குது. சேக்கிழாருடைய திருவடிவம் அங்கே இருக்குது. நீங்க போனா பார்க்கலாம். சிதம்பரத்துக்கு போனா பார்க்குற நிறைய நல்ல விடயங்கள் இருக்கு. சேக்கிழாருடைய திருவடிவம் அப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அங்க போனதான் தெரியும், பார்க்கலாம். சேக்கிழாருடைய திருவடிவம் அங்கே இருக்குது கோயில். அதுக்கு பக்கத்துல இப்ப சேக்கிழார் மணிமண்டபம் வந்து கட்டி வைத்திருக்கிறார். இல்லைங்களா? மாலை கட்டி தெருவுக்குள்ளால போய் போகணும், உள்ளுக்குள்ள போகும். அது எங்கேண்டா ஞானப்பிரகாசர் மடத்துக்கு பக்கத்துல. ஞானப்பிரகாசர் கட்டுவித்த குளம் இப்போ அங்கே இருக்குது. அது பார்த்து திருத்தம் செய்து நல்லா இருக்கு. திருத்தம் செய்த பிறகு நான் இன்னும் போய் பார்க்கல, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஞானப்பிரகாசர் குளத்துக்கு முன்னால ஞானப்பிரகாசர் மடம் இப்ப எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு வீடா இருக்குது. நான் ஒரு 10 வருடங்களுக்கு முந்தி போயிருக்க அந்த மடத்தின் சின்னங்கள் இன்னும் இருந்தது. இப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கு சேக்கிழார் மணிமண்டபம். அந்த சேக்கிழார் மணிமண்டபத்தை பார்க்கறதுக்கு அதை பராமரிச்சு கொண்டிருந்த ஆறுமுனாளர் சபை தலைவர் அப்ப இருந்தவர் அதிபர் பேர் வருது, அருள்மொழி சுவாமியுடைய தகப்ப சுவாமிநாதன் ஆறுமுனா சிதம்பரம் ஆறுமுனார் ட்ரஸ்டுக்கு அவர் தான். இந்தியாவில அந்த ட்ரஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. நம்ம ஊர் மாதிரி ஒன்றும் சண்டை பிடிக்கிறது கிடையாது. பெரியவங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருப்பாங்க. இங்க மாதிரி நீ போனா நான் போனா நீ என்று தலைமைக்கெல்லாம் அடி வைக்கிறது கிடையாது. சுவாமிநாதன் என்பவர் அங்க இருக்கிற ஆறுமுனாவலர் மேல்நிலை பள்ளி, ஆறுமுனாவலர் அப்படி வச்ச சைவப்பிரகாச வித்தியாசாலை இப்போ ஆறுமுனாவலர் மேல்நிலை பள்ளியா சிதம்பரத்துல இருக்கு. அதுக்கு ஹெட் மாஸ்டரா பிரின்சிபலா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் தான் ஆறுமுனாவலர் ட்ரஸ்டுக்கு பிரசிடென்ட். இப்ப ஆறுமுனாவலர் ட்ரஸ்டுக்கு பிரசிடென்ட் வந்து அவருடைய மகன் அருள்மொழி சுவாமி. அவர் வைத்தியர், டாக்டர், ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு தெரியல, கெஸ்ட்ரோஎன்ட்ராலஜியோ சர்ஜரியோ சம்திங். அந்த சுவாமிநாதன் வந்து அப்ப பிரசிடென்டா இருந்தார். அவங்க வந்து சிதம்பரம் தெற்கு வீதியில அவங்க வீடு. இப்ப அவர் அனுப்பினார், போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அப்போ ஒரு ஆளையும் அனுப்புறார். ஆள் வந்து எனக்கு மண்டபத்தை திறந்து காட்டுறார். அப்ப மண்டபத்துல புடைப்பு சிற்பங்கள் மேலே இருக்குது, பெயிண்ட் அடிச்சு புடைப்பு சிற்பங்கள், நவீன சிற்பங்கள் தான். அப்படி ஒரு பெரிய இதண்டு இல்லை, ஒன்று இல்லை. அதுல பார்த்தால் உங்களுடைய சந்தனாச்சாரியார்கள், சமயாச்சாரியாருடைய சிற்பங்கள் எல்லாம் இருக்குது. அதுல பார்த்தா மெய்கண்டாருடைய சிற்பம் இருக்குது, பூணூல் போட்டிருக்கு. என்னை காட்ட வந்தவர் அங்க இருக்கிற ஒரு வேலையார். அவர் அனுப்பினார். அவர் சைக்கிள்ல வந்தார், நான் நடந்து வந்தேன். அப்படியே வந்து அதுல காட்டினேன். நடந்து வரல, நான் கார்ல வந்தேன். அவர் தான் சைக்கிள்ல வந்து நடந்து போறேன். கப்பலை கூட்டிக் கொண்ட வரைக்கும் நான் இந்த சிற்பத்தை பார்த்து ஒரு கமெண்ட் சொன்னேன், இதென்ன மெய்கண்டாருக்கு பூணூல் போட்டிருக்குதே. மெய்கண்டார் வந்து அச்சுத கலப்பாளர், வேளாளர். அவர் உடனே சொன்னார், சைவ சமய நெறியில பாருங்க இருக்குன்னு. அதுக்கு பிறகுதான் பார்த்த பிறகு தெரிஞ்சது மற்ற வர்ணத்தாரம் பூணூல் போடலாம் என்ற விதி சைவ சமய நெறியில இருக்கு. அவங்க விதிவிலக்கா போட்டு வச்சிருக்கிறாங்க. நைட்டிக பிரம்மச்சாரிகள் எப்பொழுதும் பூணூல் தரிக்கலாம், மற்றவர்கள் கிரியைகள் செய்யும் பொழுது பூணூல் தரிக்கலாம், பூஜை அனுஷ்டானம் அதுகள் செய்ய பூணூல் தரிக்கலாம் என்ற விதி சைவ சமய நெறியில இருக்கு. இது ஆகம விதிப்படி. இப்ப இந்த பூணூல் என்பது அது ஒரு ஸ்டூடெண்ட் என்றதுக்கு ஒரு அடையாளம். பூணூல் முப்புரினூல், அது முப்புரின் அணிவது திருமுருக ஆற்றுப்படையிலேயே வரும். அப்ப அந்த பூணூலை போட்டு அவனை குருகுலத்துல படிக்க வைக்கிறார். இதுதான் சத்திய காம ஜாபாலினுடைய இது. இந்த சத்திய காம ஜாபாலன் வந்து பிறகு ஒரு இடத்துல அவரும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறார், அவருடைய உரையாடல்களும் ஒரு இடத்துல. இது வந்து குவாலிட்டிஸ் வந்து நாட் பை பர்த். சில பேர் சொல்லுவார்கள் இது எல்லாம் பரம்பரையா வாரது, அப்படி சொல்றதுல அவருக்கு ஆத்மீகம் ஒரு நாளும் பரம்பரையா வராது. அந்த இல்யூஷனை விடவும். டோன்ட் திங்க் இட்ஸ் சம்திங் இன்ஹெரிட்டட் திங்ஸ்.
இட் இஸ் இன் த சோல், நாட் இன் த பாடி. ஜீன்ஸ் அதுகள் உடம்பு ஃபீச்சர்ஸ் தான் நாங்க இன்ஹெரிட் பண்றது, ஆத்மீகம் இன்ஹெரிட் பண்றது இல்லை. ஆனால் அந்த சூழல்ல அந்த வகையான ஆன்மாக்கள் வந்து பிறக்கும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுவார், அர்ஜுனன் கேட்பான், இதெல்லாம் செய்கிறோம், இந்த பிறப்பில முடியல, முக்திக்கு முடியவில்லை, என்ன நடக்க, திருப்பி எல்லாம் விட்டு இடத்துல இருந்து திருப்பி தொடங்குவோணுமா முதல்ல இருந்து? இல்லை இல்லை, நீ எங்க விட்டியோ அங்க இருந்து தொடங்குவ அடுத்த பிறப்பில். நீ பிறக்கிற இடம் வந்து அப்படிப்பட்ட இடமே இருக்கு. அந்த குடும்பத்துல முந்தி ஞானிகள் முனிவர்கள் பிறந்திருப்பார். நீ பிறக்கிற இடத்துல வேத அத்தியனம் நடக்கும், ஞானிகள் சூழவள இருப்பார். அநேக ஜென்ம சம்சித்தா சதோஜாதி, எத்தனையோ ஜென்மங்கள் செய்த புண்ணியங்களின் பலனாக அது வரை. நான் சொல்றது சுவாமி ஒரு மைக்ரோ என்வாயன்மெண்ட் கொடுப்பார். இந்த மைக்ரோ என்வாயன்மெண்ட் என்பது மெக்ரோவை விட வித்தியாசம். அந்த என்வாயன்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே அது வராது. சில பேர் அதை பத்தி கவனிக்கிறதே இல்லை. சொல்லுவார்கள், காசியில போய் எல்லாரும் கங்கையில நீராடுவார்களாம், கங்கைக்கரையில இருக்கிற பிராமணன் கங்கையில குளிக்க மாட்டான, ஷவர்ல குளிச்சுட்டு வருவான். அதுதான் உண்மை. போய் பார்த்தா அதுதான் உண்மை. காசியில எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் போய் கங்கையில குளிப்பார்கள். ஆனா கங்கை கரையில இருக்கிற பிராமணன் ஷவர்ல குளிச்சுட்டு வருவாருன்னு சொல்லுவார். அந்த நாளையிலேயே சொல்றது. அது மாதிரி எதை சொல்லி கொண்டு வந்தோம்? வியாபாலனத்தை எது? சத்திய காம வியாபாலனத்தை நான் சொல்லிக் கொடுப்பேன். அதுல அது மாதிரி சிலதுகள் அந்த பக்கத்துல இருக்கிறதுக்கு தெரியாது. இது என்னத்துக்கு இந்த உதாரணம் சொல்ல வந்து நான் மறந்துட்டு. எது? அந்த பூநூல் போடுறதுன்றது பாரதியார் கூட பூநூல் போட்டிருக்கிறாரு இன்னொருத்தருக்கு. இப்பவும் பூநூல் போடுறதெல்லாம் நடக்குது, போடுறது. அப்ப இது வந்து ஒரு அடையாளம். அந்த அந்த ஸ்டடீஸுக்கு, அந்த சர்ச்சுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. பாரம்பரியமாக வரும்ன்றதுக்கு தான் நான் சொல்லிக்கொண்டு வந்தேன். பரம்பரையாக வருவதில்லை, பரம்பரையாக வருவதில்லை என்பதுக்கு. அப்ப சில வேளையில அந்த சூழல் வரும், சர்டன் பிளேசஸ்ல அந்த சூழலை கொடுப்பேன். அதை வச்சுட்டு நாங்களா அவர் வந்தார், அவர்கிட்ட மகானம் அப்படி வந்துட்டார் அப்படி எல்லாம் சொல்லல. அந்த சூழலை கொடுக்குறார். ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு அந்த சூழல் வந்து கண்டியூஸ். ஸோ as per our individual karma, the God has directed us to be born in certain environment which will be spiritually conducive for the next birth. அதான் நடக்குது. அடுத்த பிறப்புக்கு ஆன்மீகத்துல கொஞ்சம் அனுசரணையான இடத்துல பிறப்பிப்ப. அதுதான் நடக்கிறத தவிர இது ஜெனட்டிக்கா வாரது அல்ல. இப்ப இதுலயும் அதைத்தான் பார்க்கணும். பிராமணத்துவம் வந்து நாட் பை பர்த், ஸ்பிரிச்சுவாலிட்டி பிராமணிக்கல் நாட் பை பர்த், பட் பை த என்னன்னு சொல்றது, அந்த அந்த சூழல்ல இருந்து வாரதால வாருது. அந்த சூழல்ல இருந்தாலும் சில பேருக்கு வராது. தமிழ்வாரனுக்கு தெரியுமோ தெரியாது, நாங்க ரெஜேனாவில் இருந்த காலத்துல அப்படி நடந்தது. என்னுடைய எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருந்து வளர்ந்த இதுல இருந்ததுல ஒரு பிராமணன் கடைசி காலத்துல அவரோட பார்த்து அவருக்கு ஹெல்ப் பண்ற ஒரு இதொண்டு வந்தது, ஒரு சந்தர்ப்பம் உண்டு. அப்ப he was in almost in the palliative. அப்ப அவருக்கு, அவர் பிராமணன் தான், அவருக்கு காயத்ரியை சொல்லன்னு சொன்னேன். ஒரு காயத்ரியே தெரியாது, மறந்து போச்சு. காயத்ரியே தெரியாது. நாட் பை த இல்னஸ், மென்டல் ஸ்டேட்டால இல்ல, இதை பிராக்டிஸ் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே இருக்கு. அப்ப இட் டசன்ட் கம் பை பர்த். அது உண்டு. மற்றது என்வாயன்மெண்ட். என்வாயன்மெண்ட் வந்தா போல அந்த என்வாயன்மெண்ட் எல்லாருக்கும் வராது. அந்த என்வாயன்மெண்ட் எஃபெக்ட் அண்ட் தாக்கம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். இதுதான் சொல்றது மைக்ரோ என்வாயன்மெண்ட். The micro environment, God creates a micro environment specifically targeting some people only. அந்த சூழ்நிலை. அப்ப இந்த பையனுக்கு இருக்கிற என்னன்னு கேட்டா, அவன் அந்த இடத்துல ஒரு
குருகுலத்துக்கு நடந்து போற தூரத்துல இருந்திருக்கிறானுங்க. அந்த சந்தர்ப்பத்துல அவன் அங்க போயிருக்கிறான். அவனை கதைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்திருக்குது. அதுல வரைக்குள்ள அந்த கௌதமர் என்ற அந்த முனிவர், அந்த குருகுலத்தை நடத்தி கொண்டிருந்த கௌதம முனிவர் அவனுக்கு அவனை உள்வாங்கி அவனுக்கு சம அந்தஸ்து கொடுக்கிறார். ஈக்குவல். பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாங்க. எனக்கு தெரியும் ஆதி காலத்துல இல்ல, கொஞ்சம் ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி அல்லது 50 வருஷத்துக்கு முந்தி கூட அமெரிக்காவில கூட 50 இல்ல, கொஞ்சம் 50 வருஷத்துக்கு 60கள் வரைக்கும் அமெரிக்காவில கூட பிளாக்குக்கு சேம் ஸ்கூல் கிடையாது. அவங்களுக்கு வேற ஸ்கூல், வேற ரெஸ்டாரண்ட், வேற சலூன் அப்படித்தான் இருந்தது. மார்ட்டின் லூதர் கிங் வந்து போராட்டம் நடத்தி எல்லாம் வந்து அது சமத்துவம் வர மட்டும் அது அப்படித்தான் இருந்தது. அங்க நம்ம ஊர்ல அப்படித்தான் இருந்தது. பள்ளிக்கூடம் வந்துட்டது, வெள்ளக்காரன் வந்து ஏதோ கிறிஸ்தவன் வந்து பள்ளிக்கூடம் வச்சதால இவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்தாங்க. சட்ட அட்மிஷன் கொடுத்தாலும் அந்த உண்டை வச்சு ஒரே மாதிரி படிப்பிக்கிற அதுலாம் பாகுபாடு இருந்தது. பிற்பாடு அதுகள் மறைஞ்சு போனது. இப்ப இங்க பாருங்க, அந்த அவ்வளவு 2000-3000 வருஷத்துக்கு முந்தைய அந்த குருவானவர் அந்த மாணவனுக்கு சமஸ்தானம் கொடுக்குறார். கொண்டு வா சமித்தேன் என்ன, வில் பி ஒன் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஈக்குவலா வந்து இருக்க போறாய் என்ற அந்த இதை கொடுக்கும். இது இன்றைக்கும் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இன்றைக்கும் எங்களுக்குள்ள இந்த கோயில்களுக்குள்ளேயே இன்னும் எல்லாரும் உள்ளுக்க வரையலாதுன்றது இன்னும் இருக்கு. இல்லையே என்று சொல்லலாம். எங்களை ஊர் கோயில்களை எடுத்து பார்த்தா இந்த ஊர் கோயிலே இருக்குது. வரலாம், ஆனா கவனிக்க மாட்டாங்க. வந்தெல்லாம் சாமி காவப்படாது. அப்படி எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம உள்ள வாழ்வட்டே நடந்தது ஐயா. 2 வாழ்வட்டு. இப்ப 1 வருஷத்துக்கு முந்தி, 1 வருஷமோ 1.5 வருஷத்துக்கு முந்தி அது முதல் வெட்டுனது தொடர் வெட்டு. ஒரு பையன் கலப்பு திருமணம் செய்துட்டான். அவன் வந்து சாமி காவ தொடங்க மற்றபடிகள் நீ என்னண்டு வந்து சாமி காவலா, அங்க போய் கல்யாணம் கட்டிட்டு 2 சண்டை வந்து அவனுடைய ஆக்கள் எல்லாம் வந்து இங்கால வாழால வெட்டி அது ஒரு பக்கம் முடிஞ்சு அது 2-3 வருஷம் போக இன்னொரு காலத்துல அந்த வெட்டினவர் இருக்கிறதான் நீ அந்த வந்து அவரும் வைஃபும் கேரனருக்கு போயிட்டு வரைக்குள்ள எல்லாம் செட்டப் பண்ணி வச்சு இந்த கேம்ப்லயே கலைச்சு வச்சு வெட்டினாங்க. அவங்க நேவி கேம்ப்ல போக நேவி கேம்பே முடியல உள்ளு. இதெல்லாம் ஆன்மீகத்தின் பேர்ல நடக்கிறது. நம்ம ஊர்ல நடக்கிறது. ஒரு தடவை ஒன்றுமே நாங்க சொல்லுவாங்க, ஒரு தடவை ஒன்றும் அசைக்கலாதுன்னு. நாங்க காசை கொடுத்து கோயிலை கட்டி முதல்ல கட்டி கொண்டு இருக்கிறோமே தவிர இது இன்னும் இருக்கு. அப்ப இதுகள் எல்லாம் வந்து அப்ப இந்த இதுல நிறைய இந்த இதுல வந்து தனியா ஆத்மீகம் மட்டும் இல்லை. இந்த கதையில தனியா ஆத்மீகம் மட்டும் இல்லை, நிறைய பாடங்கள் இருக்குது. இன்றைக்கும் பிரயோசனமான கன விடயங்கள் இதுல இருக்குது. இது தனியா பிராமணத்துவம் மட்டும் இல்லை, சமூகத்தின் நிலைமை, எங்கட நிலைமை இன்றைக்கு இதுல என்னென்ன அப்ளிகபிள், எத்தனை பெண்கள் இப்படி பாதிக்கப்படுகிறார்கள், எத்தனை பெண்கள் பெண் தலைமைத்துவ குடும்பத்தில் இருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சம இடம் மறக்கப்படுது, ஆத்மீகத்துல மறக்கப்படுது. கோயில் திருவிழாவில் சுவாமி காவறதுல கும்பிடுறதுல கூட நாங்கள் நீ அங்க நில், நீ இங்க நில் என்று சொல்லி ரொம்ப இழந்து கொண்டிருக்கிறோம். கேள்விகள் இருக்குதா? எல்லாரும் நாங்க ஊர்ல நிறைய எல்லாம் எஜுகேஷனுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்குறோம். நாங்க எங்கேயாவது இதெல்லாம் சமமா பகிரப்படுவதோ
எல்லாருக்கும் சமமா கொடுக்கப்படுகிறதோ அப்படி எல்லாம் வந்து பாக்குறோம் நாங்களா பார்க்கல. இது வந்து உபநிடத்துல நடந்த பிரச்சனையில எங்களோட வீட்டுல இப்ப நடந்து கொண்டிருக்கிற வகுப்பிலேயே இது ஒரு பிரச்சனை, பேசப்படாத பிரச்சனை. பேசுனா பெருசாயிரு பேசாம இருக்கிறது. முதல் வராங்க வேற சமூகத்துல இருக்கிற பிள்ளைகள் வராயினம், பிறகு கொஞ்சம் ஆசிரியர்கள் மூலமாக கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி தண்டைக்குள்ள அவங்க என்ன சொல்லுவாங்களோ மற்றவங்களுக்கு பிடிக்காது பேசுவாங்க, இல்லை நீங்க கொண்டு வாங்கன்ற ஆசிரியர்கள் மூலமாக என்கரேஜ் பண்ணி சத்தம் இல்லாம நடந்து கொண்டிருக்கு. அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் வீட்டை பழக்கைக்குள்ள வீட்டை வேலை செய்யற அந்த வாட்ச் பையனே கேட்கிறான், என்ன இதுகளும் வந்த ஆடுதுகளா? அப்ப கதைக்கிறது இல்ல, கதைச்சா ஊர்ல உடனே உடனேதான் செய்யறேன்னு வந்துருவாங்க, பேசாம செய்யணும். அந்த 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 சமூகத்துல எவ்வளவு வெட்கம் எங்களுக்கு, அந்த சின்ன உள்ளங்கள்ல எவ்வளவு கூச்சத்தை எவ்வளவு தயக்கத்தை நாங்க விதைச்சு வச்சிருக்கிற ஜெனரேஷன் எப்படி எங்களுக்கு வரும்? எங்களுக்கு செம்மணி பத்தாது, முழுக்க புதைக்கணும் எங்களை. இட்ஸ் சோ மச். யுவர் சுவாமிகளை இதை பற்றி சொல்லி இருக்கிறார். இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டது, கொஞ்சம் குறைவா வந்துடுது. கூட சமாதானம் இன்னும் நிறைய இருக்கு கோயில்கள்ல, அட்லீஸ்ட் கோயில்கள்ல அது இருக்கப்படாது. ஆத்மீகத்துல கோயில்கள்ல அங்க ஊர்கள்ல இல்லத்தான், அங்க பாரத தலைவர் அது வேற விஷயம். கும்பிடுகிறதுல வழிபடுறதுகள்ல இருக்கப்படாது வச்சிருக்கிறாங்க, எழுதப்படாத சட்டமா வச்சிருக்கிறாங்க. நீங்க போய் ஏதாவது அசைக்க முடியுமான்னு அசைச்சு பாருங்க. நம்ம ஊர்லயே அசைக்கல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே நினைக்கிறேன், நம்ம ஊர்ல இருக்கிற அந்த இளைஞர்களை கூப்பிட்டு கதை கேட்க இதை பற்றி கதைச்சு கூட சொன்னார்கள். அப்படிதான் ஒரு பையன் சொன்னான், அப்ப அவனுக்கு ஒரு 23, 24 வயசு இருக்கு அவனுக்கு கூட, இல்ல 20 வயசு இருக்கு. ஒண்ணு சொன்னான், லம்ப மாமா அது எங்களோட லைஃப் டைம்ல நடக்காதுண்டா, ஏன்னா நாங்க தான் கார்டியன். அந்த அளவுக்கு அந்த நம்மட பிள்ளைகள்லயே ஊற கொடுத்து வளர்த்து வச்சிருக்கிறாரு பெற்றோர்கள். எப்படி அந்த சமுதாயத்துல அந்த தாழ்வு தயக்கம் ஒரு ஒதுங்கி நிற்கிற தன்மை, அது எப்படி அந்த சின்ன பிள்ளைகளுக்கே அதை புதைச்சி வச்சிருக்கிற வளர்ச்சி அந்த சமுதாயத்துல, எங்களோட சமுதாயத்துல இப்படி ஒரு ஆதிக்க உணர்வு, அதிகார உணர்வு, அடக்குமுறை இதெல்லாம் விதைச்சு நல்லா வளர்த்து வச்சு பிள்ளைகள் பெரிய பாவங்கள். நாங்க அறநறை இது நடத்தினாங்க, அறநறை இதுக்குள்ள சவால்கள் என்று சொல்லி குரூப்பா வச்ச கதை கேட்கல. அந்த பிள்ளைகள் எத்தனை சொன்னாங்க தெரியுமா? அந்த பிள்ளைகள் இதெல்லாம் கதைச்சா அந்த அறநறை ஆசிரியர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள், அந்த பிள்ளைகளும் வந்திருந்தார்கள். இந்த சவால்கள் என்ன சவால்கள், அந்த பிள்ளைகள் சொல்லுதுகள் தங்கட சில அறர்களை சேர்க்கிற இல்ல, உங்களுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லி இப்பவும் அனுப்புறார்கள். அந்த டீச்சர்ஸ் அந்த ப்ரோக்ராமுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் பாகுபாடு காட்டுற இது அறநறையில படிக்கிற சின்ன பிள்ளைகள் சொல்லுது. டீச்சர்ஸ் அப்படி இருக்கக்கூடாது. அது அது இருக்கிற டீச்சர்ஸை இனி மாத்தல, அதுதான் தீர்மானிச்சாச்சு. பழைய டீச்சர்ஸை போய் தட்டி கொடுத்துட்டு வரலாமே தவிர வேறுபட்டு வந்து மாத்தல. அது புதிய டீச்சர்ஸை உருவாக்க வேணும், புதிய கொடுக்க வேணும். அதுக்குள்ள இந்த ஊர்லயா அங்கேயோ ஊர்லயோ அங்கேயும் இங்கேயும் தான், இங்கேயும் இருக்கு, அங்கேயும் கூட இருக்கு. அங்க கொஞ்சம் கூடத்தான், கொஞ்சம் குறைவுதான், இங்க குறைவு போலடா. குறைவு கூட இருக்கட்டும், ஆனால் இது பிழை, இது தவறுண்டு அதை உணர்த்தி கொண்டு வர வேண்டும். இந்த சமத்துவம் அது பெற்றோர் தான் இருக்குது ஊழல்ல சொல்றது. பெற்றோர்ல கூட இனி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கல, வளர்ற பிள்ளைகளுக்கு இந்த வேல்யூஸ வளரும் பொழுதே கதைகளினூடாக உரையாடல்களாக கொடுத்து வளர்த்தால் இந்த பிள்ளைகளின் மனதிலே அது பதியும்.
வெளிநாட்டுல கொஞ்சம் குறைவு, அங்க ஊர்லாம் கூட. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் நடக்குதுதான் மாறி. கல்யாணம் நடக்குதானே. இதுதான் ஆர்வ நாவலர் சொன்னது. அந்த காலத்துல ஆர்வ நாவலர் எல்லாம் சொல்றது அவர் ஜாதி பார்த்தவர். அவர் சொன்ன ஜாதி வித்தியாசம். அவர் உயர்நிலையில் உயர்ந்த அறத்தோட இருப்பவன் பிராமணன் என்று சொன்னார். அவ்வளவுதான். ம். இப்ப அந்த ஆக்கள் அந்த தங்கள தொழில்கள் எல்லாம் விட்டுட்டே தானே. முந்தித்தான் அந்த தொழில்கள்ல இல்ல, எந்த கூட. எந்த எந்த தொழிலில் இருந்தால் அதுல இருந்தாலும் அவன் எனக்கு சமமானவன் தானே. தொழிலுக்காக அவனை எதிர்த்து எங்களுக்கு அப்படி சொல்ல இயலாது. தொழிலாளா இப்ப இங்க வந்து இல்லாம இவ்வளவு வேலையை செய்யணும். இப்ப இங்க எல்லா வேலையும் நாங்கள் செய்யும். அவனோட வேலை இது இப்ப பழைய நாங்க ஆட்களுக்கு அது நிறைய கூறி இருக்குது. புதிய ஆட்களுக்கு அதை கொண்டு போகாம கொண்டு வர நாங்கள் இதை பாவிக்கிறது என்னத்துக்கு கேட்ட நாங்க வந்தது இதுல இருக்கிற இந்த வித்தை யார் பிராமணன் அந்த கேள்விக்கு அதுல முந்தைய ஒரு கட்டுரை ஒன்று எழுதி இருக்கணும். அதான் தேர்றன் வருவதில்லை. பார்ப்போம். பகவத்கீதையும் வடிவா சொல்லிக்கு நம்ம சூத்திரரே பிராமணர் ஆகலாமா. பிராமணரே இப்ப அப்படி இல்லாதவன் அது தகுதி மாதிரி நடக்காதவன் சூத்திரருக்கு சமம். அது இருக்குது. ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் என்று வருகிறது. ஒரு கட்டுரை இது ஒன்று வந்து எழுதி இருக்கிறேன் இதை பற்றி பாருங்கப்பா. அதுல அந்த வஜ்ர சூசிகா உபநிடதம் அதுல வரும். தெய்வக்காரன் எல்லாம் இருக்கு. வேதக்காரன் வாழ்க்கையில தான் இந்த பாப்பம் இருக்கா அது இங்க இருக்குன்னு இருக்கு. இல்லத்துக்கும் கட்டுரைகள் எழுதி பல வருடங்கள் எங்க இருக்குன்னு தெரியாது. I couldn't update it. அதுல பார்ப்போம்.
ரொம்ப பார்ப்போம். அது படி எழுதி வச்சிருந்தேன் நான் உண்டு. இல்ல அது மூன்று இடங்கள்ல இதுல கேள்விகள் அதுல வந்தது ஒன்று ஜக்யம் பிரக்ஷத்துல வந்தது, மற்ற வஜ்ரசூசிக உபநிடதம். வஜ்ரசூசிக உபநிடதம் வந்து பார்க்கலாம், ஆனா டைம் இருக்கு, அதுல பார்க்கலாம். இதுல இருக்குது, இது நேரம் பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 14 கடைசியா டச் பண்ணிருக்கு, 11 வருஷத்துக்கு முந்தி. எஸ், இட் இஸ் மை ஆர்டிகல். இங்கிலீஷ்ல தான் எழுதி இருக்கிறேன், அதான் திட வரையில. உண்மையில அது என்னுடைய அது இல்லை, இது இன்னொருத்தருடைய வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன். பிராமணா இஸ் நாட் பை த பர்த், அந்த பண்றத காணியில பாருங்க எடுக்கிறேன். தெரியுதா கட்டுரை இல்லையன்னு? தெரியாது. அருணாச்சல மண்டவர் எழுதின கட்டுரை எடிட் பண்ணி போட்டு. Brahmana is not my birth. Vastrasūsika Upanishad, translation by Sri Arunachalam, edited for WWDC. இதுல முழு உபநிடதம் இல்ல, இதை விட்டுட்டு உபநிடதத்துல பார்த்தா இன்னும் நல்லா இருக்கு. ஆங்கிலத்துல அப்ப போட்டு வச்சது அப்படியே இருக்குது. இது வந்து இன்னொரு வெப்சைட்ல இருந்து எடுத்த டிரான்ஸ்லேஷன் தான். சாந்தி பாடத்துக்கு பிறகு இங்கால போகுது. I shall set for Vajrasūsi, diamond needle which pierces the ignorance, rebukes the ignorance and ornaments those who have wisdom. இது இன்னொரு நாளை பார்ப்போம், இது தனியாக பார்க்கலாம். இந்த வருடம் இது ஒரு சின்ன உபநிடதம், இவ்வளவுதான் உபநிடதம். இந்த தமிழ் அங்கேயோ எழுதி வச்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன், பழைய அங்கே ஹார்ட் இந்த பென் டிரைவ் அதுகளில் இருக்கும், எடுத்து பார்க்கிறேன். ஸோ இது வந்து குவாலிட்டிஸ், நாட் பை த பர்த். அதான் சொல்றது குவாலிட்டிஸ். இந்த குவாலிட்டிஸை டெவலப் பண்ற உத்தி எங்க இருக்கு? இப்ப பார்த்துட்டோம், பிராமணா இஸ் நாட் பை பர்த் என்று பார்த்துட்டோம், இஸ் பை குவாலிட்டிஸ் என்று பார்த்துட்டோம். அது சொல்லியாச்சு, எல்லாரும் சொல்லிட்டு போகலாம், வருஷத்துல சொல்லி இருக்கு. So what is the way to develop those qualities? What are the ways Saivam has laid down to develop those Brahmanical qualities within us? By birth, By birth வராது, surroundings, அதால மட்டும் இல்லை. surroundings,
சரௌண்டிங்ஸ் சரி. அதுவும் சில வேலை. அதுதான் நாங்க சொன்னது. டோன்ட் டேக் ப்ரைட். ப்ரைடுல நல்ல ப்ரைடு, கெட்ட ப்ரைடு இருக்கு தெரியுமா? குட் ப்ரைட் அண்ட் பேட் ப்ரைட். Not by the birth, not by the environment. அதுதான் அது பேசிக். இந்திய அப்பா பூசை செய்தவர், அவனுடைய நானும் பூசை செய்கிறேன். இந்திய அப்பா கோயில் நடத்தினவர், அவனுடைய இதனை இயற்கையா வந்துட்டது. இதெல்லாம் நாங்கள் சர்வசாதாரணமா சொல்றது, நானும் கேட்கறது. ஆனா உள்ளுக்கு எடுக்கிறது இதெல்லாம் அப்பாட்ட இருந்து பிள்ளைக்கு வாரது இல்லை. அது தெரியும். சும்மா ஒரு இதுக்காக சொல்றது அவ்வளவு. என்ன கேட்குறேன், என்னுடைய கிராண்ட் ஃபாதர் ஒரு சைவ சித்தாந்த ஸ்கூல் தெரிஞ்சிருக்கு. எனக்காலமாக கேட்கிறது என் சொந்தக்காரர் என்ற மச்சான் இனி அவர்கிட்ட பேரை போட்டு ஒன்று எழுதுறையில் அவர்கிட்ட பேரு நன்று அதனை இது அவர்கிட்ட இருந்து நேரம் வர்றதில்லையே. ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். கிட்டல ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுக்கு அவருடைய பேர் பாவிச்சது இங்க அந்த இதுக்கு ஜல்ஃபனா யூனிவர்சிட்டியில அந்த இது எவருவாங்க அந்த மெமோரியல் லெக்சருக்கு ஒரு இன்ட்ரோ பயோ கேட்டாங்களா, அதுக்கு பாவிச்சது. அப்படி இப்போ ஆளு வந்து வேற பாவிக்கிறது. இட் டசன்ட் கம் பை தட். டோன்ட் டேக் ப்ரைட் இன் இட். அப்பா அம்மா எல்லாரும் சொல்றோம் நாங்க அதுல ப்ரைட் இல்லை. சம்டைம் வி கேன் ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம். அப்படி இருந்தாங்க, அவங்க எல்லாம் அப்படி பூஜை பண்ணாங்க, அப்படி கும்பிட்டாங்க, அப்படி தண்டாங்கன்னு ஒரு இதோட நானும் அப்படி செய்யணுமே என்ற ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன். அது குட் ப்ரைட். அடா இந்த அப்பா அப்படி செய்தவர், இந்த தாத்தா அப்படி செய்தவர், நான் அது ஒரு குட் ப்ரைட். ஆரோக்கியமான ஆணவம் என்று சொல்றது. அல்லது நான் இந்த குடும்பத்துல வந்து இப்படி செய்யப்படாத நாங்கள், அது குட் ப்ரைட். ராவணனுக்கு சொல்லுவான் யாரு, கும்பகரணா, விபீஷணன், நீ புலஸ்தி என்ற பேரன், இது தகாது உனக்கு. The grandson of great Rishi Pulasthya. It's not good for you what you are doing. அது நல்ல குட் ப்ரைட். எனக்கு இங்க தேவாதி தேவர்களை வந்து எனக்கு ஏவல் செய்து நிற்கிறார்கள், இவன் யார் மானுடன் எனக்கு, அது பேட் ப்ரைட். இப்ப விளங்குதா? எங்கட பேட் ப்ரைட் எல்லாம் போகணும். ஸ்பிரிச்சுவல் கிளைம்ஸ் அங்கெல்லாம் சொல்றாங்க, என் அப்பா கும்பிட்டாரு, எல்லாரும் சொல்றோம் நாங்க அப்பா கும்பிட்டாரு, அம்மா கும்பிட்டாரு, அவ செய்தா இவ செய்தா, எனக்கு ஏதோ அங்க இருந்து ஜெனட்டிக்கா வந்துட்டுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஜெனட்டிக்கா வாரது கிடையாது. வந்திருந்தா அப்படி எல்லாருக்கும் வரணுமே. எங்களோட சகோதரங்கள், மச்சான் மச்சான் பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் வரணும். எல்லாருக்கும் வாரதும் இல்லை. ஸோ இட்ஸ் நாட் தட். நல்லதை பார்த்து செய்கிறதான் குவாலிட்டிஸ் டெவலப் பண்றதுக்கு ஒன்று வந்து நீதி நூல்கள். நீதி நூல்கள், திருக்குறள் போன்ற நீதி நூல்கள் எல்லாம் இருக்குத்தானே. அந்த நீதி நூல்களை சின்ன பிள்ளைகளை வளர்த்தால் அந்த குவாலிட்டிஸ் வரும். நான் சொல்லி இருக்கிறேன், முந்தி ஜமதர்மராஜா இறந்த பிறகு முந்தின பிறப்பில செய்த ஜட்ஜ்மெண்ட் என்ற தீர்ப்பு மனச்சாட்சியாக உள்ளுக்க இருக்குது. இந்த கன்சியஸ்ல அது ஆழமா இருக்குது. வெளியில தெரியாது, சம்பவமாக தெரியாது, ஆனா கன்சியஸாக இருக்குது. இது சரி, இது பிழை என்றதெல்லாம் உள்ளுக்கு கான்சியஸா இருக்கு. அதை வளர்த்தெடுக்கிறதுக்குத்தான் நீர் ஊத்தி பசலை போட்டு வளர்க்கறது தான் இந்த நீதி நூல்கள். திருக்குறள், நாலடியார், சாதி ரெண்டொழிய வேறில்லை சாட்டுங்கால் இந்த படிப்பாக அவையார், விட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோல் என்றதுல இருந்து அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தொன்மை பூண்டொழுகலான் என்றதுல இருந்து இப்படிப்பட்ட நீதி நூல்களை பாரதியார் பாட்டை இருந்து ஊதாமல் ஒரு வாழ்வு இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் பறக்க வேண்டாம், பஞ்சன அது உலக நீதி புராணம். இவர் சொன்னது, பாரதியார் சொன்னது, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, வெள்ளை நிறத்தொரு பூனை அது வீட்டில் வளருது கண்டீர் பாட்டு இருக்கல்ல. அப்படி பல குட்டிகள் போடுது, அதுல கருப்பு நிறத்தொரு பூனை, இந்த நிறத்தொரு பூனை எல்லாம் ஒன்றுதான் என்று படிக்கிறாரு. அது பாரதியாற்று நீதி பாட்டு. இந்த பாடல்களை படிக்க அந்த உள்ளுக்க இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு வளர்ந்த அந்த மனச்சாட்சி விதை வந்து விருட்சமா வளரும். அது குத்துற தண்ணியும் பசலையும் தான் இந்த நீதி நூல்.
இப்ப சின்ன பிள்ளைகள் இந்த குவாலிட்டிஸை டெவலப் பண்றதுக்கு நீதி நூல்களை சொல்லி கொடுக்க வேணும். அது ஸ்கூல்ல இல்ல, சிலபஸ்ல இல்ல. அது யார் சொல்லி கொடுக்கணும்னா பெற்றோருக்கும் இந்த டேலண்ட் இல்ல, தெரியாது. ஆனபடியத்தான் இப்ப இந்த சண்டே ஸ்கூல், அறநெறி பாடசாலை எல்லாம் இப்பதான் வருகிறது. முந்தியெல்லாம் வீட்டிலேயே சொல்லி கொடுக்குது. எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கிறாரு டாக்டர் விக்னேஸ்வரன் பிசிஷியன். அவருடைய அப்பா வீட்டு எல்லாம் போனா அங்க அப்பா அவருக்கு வச்சு எல்லாம் பாடமாக்கன்னு சொல்லுவார். அவருக்கு அது வெள்ளன நியதி, பொடிய வெள்ளனா அவரோட நின்று அப்பாவோட நின்று அவனத்தால 3/4 மணி திறவு முதல்லாம் இருக்கும். அவர் வந்து சொல்லுவார், அப்பர் ஒரே வாசிகடான்னு வந்து சொல்லுவார். அவர் எனக்கு அப்ப அது மனப்பாடவா வந்து, நான் இன்ட்ரெஸ்ட்ல படிச்சதப்ப அது மனப்பாடவா இருக்கு. அவருக்கு ஆச்சரியம், நீ என்ன சும்மா இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற, என்னன்னு ஞாபகம் இருக்குன்னு கேட்பேன். அப்ப அந்த நாள்ல பெற்றோர் அப்படி சொல்லி இருக்கணும், இருத்தி வச்சு. பள்ளிக்கூடம் ஒன்று இல்லாமலும் பெற்றோரும் மற்றவர்களும் ஆசிரியர், பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களே அப்ப சொல்றது இருந்தது தானே, ஆத்தி சுடி படிக்கணும், கொன்ற சூடி படிக்கணும். சைவ பாடசாலைகள் என்று இருக்கேக்கல, இந்து போர்ட் ஆஃப் எஜுகேஷன் என்று இருக்கேக்கல, அவங்க சிலபஸ்ல அது படிப்பிக்கல. அவர்கள் ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து ஆசிரியர் நியமனம் கொடுத்து அவர்கள் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, அப்ப ட்ரைனிங் காலேஜே இருந்தது, சைவ ஆசிரியர் பயிற்சிகள் எல்லாம் போட்டு இருக்கைக்குள்ள அந்த வந்த ஆசிரியர்களும் அதுல கற்றுத் தேர்ந்து அந்த சூழல் பள்ளிக்கூடங்களில் நிலவியது. இப்ப அரசாங்கத்திட்ட கொடுத்தமோ அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அந்த ஆசிரியர்கள் எல்லாரும் ரிட்டையர் பண்ணி பள்ளிக்கூடத்தை விட்டு போன பிற்பாடு அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச எங்களோட ஜெனரேஷனும் ரிட்டையர் பண்ண பிறகு அந்த சூழலே இல்லாத ஆசிரியர்களும் மாணவர்களும் வந்து இப்ப அங்க அதை காணவே கிடையாது. இப்ப கொஞ்சம் திருக்குறள் எல்லாம் படிப்பிக்கணும் அங்க ஸ்கூல் வழியில். கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நான் பிறகு படிப்பிக்க சிலபஸுக்கு படிப்பிக்கிறதை விட அந்த வாழ்க்கைக்கு படிப்பிக்கிறதுன்னு 2 இருக்கு. பரீட்சை வைத்து போட்டி வைத்து பாடமாக்கி பரிசு கொடுத்து அதெல்லாம் வேறு. இது லைஃப் லெசன்ஸ் மாதிரி படிப்பிக்கிறது ஒன்று இருக்கு, நீதி நூல். ஆகவே இந்த குவாலிட்டிஸ் வாரது ஒன்று நீதி நூல்கள், அது உண்டு. இதை படிப்பிக்க எங்களுக்கு வேற, மற்றவை சொல்லிகள் எங்களுக்கு நாங்கள் ஒரு தரம் சொல்லிக் கொள்றோம், அது நல்ல விஷயம். படிப்பிக்கிறது எங்களுக்கு நல்ல, படிக்கிறது பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் சான்ஸ் இருக்கு, பாத்தீங்களா? அது உண்டு. அடுத்தது வந்து 2வது சிவ பூசையில அட்ட புஷ்பங்கள். என்ன அட்ட புஷ்பங்கள்? அஹிம்சா பிரதமம் புஷ்பம், துவிதீயம் இந்திரிய நிகிரகம், திருதீயந்து தயோ புஷ்பம், சமா புஷ்பம், சதுர்த்தகம் ஞான புஷ்பம், பொறுமை, க்ஷமா புஷ்பம், சதுர்த்தகம் ஞான புஷ்பம், தப புஷ்பம், பக்தி புஷ்பந்து, சப்தமம் ஞானம் தபம் பக்தி எல்லாம் சேர்த்து சத்தியமே அஷ்டம புஷ்பம். சத்தியம் என்றது உண்மைதான் 8வது புஷ்பம். இது எங்களோட குவாலிட்டிஸ வச்சு, இந்த குவாலிட்டிஸ் தான் உண்மைய இறைவனுக்கு அகப்பூசையில நாங்கள் செலுத்த வேண்டிய பூக்கள். இந்த பூக்கள் எல்லார்ட்டையும் இருக்குது, பின்னப்பட்டிருக்குது, விருத்தி அடையாம இருக்குது, மொட்டா இருக்குது, காஞ்சி போய் இருக்குது. இது எல்லாம் நல்லா மலர பண்ணி ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ, ஃபுல் ப்ளோன் ஃப்ளவர்ஸ, இந்த அஹிம்சை, இந்த தயை, பொறுமை, ஞானம், தவம், உண்மை, இதுகளை முழுமையாக்கி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய இன்னர் குவாலிட்டிஸ். ஸோ எங்களுக்கு வேதங்கள் சொன்னதுல இருந்து அது விவரித்து சொன்னது, அது எப்படி டெவலப் பண்றதுன்ற டெக்னிக்ல நாங்கள் சைவத்துல கொண்டு வந்து இணைத்து எங்களோட நீதி நூல்கள் உண்டு. மற்றது வெளியூர்கள்ல சில இடங்கள்ல தமிழ் படிப்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். இங்கேயும் இருக்குத்தான், ஒரு இடத்துலயும் இருக்கு. எல்லாரும் போறது இல்லை, எல்லாரும் போறது இல்லை, கொஞ்சம் பிள்ளைகள் தான் படிக்கும். கொஞ்சம் பிள்ளைகள் தான் ஆக்கள்
வேண்டாம் வேண்டாம் பிள்ளைகளும் தாப்பன் நிறைய சில பேர் தாப்பன் தாயா என்னத்துக்கு இங்கிலீஷ் கிரெடிட் கோர்ஸ்ல தமிழ் இருக்குது, கிரெடிட் கோர்ஸ்ல தமிழ் இருக்குது, பிள்ளைகள் படிக்கிறார்கள், படித்த பிள்ளைகள் கொஞ்சம் தமிழ்ல நல்லா கூட உரையாடுகிறார்கள், அதெல்லாம் இருக்குது. ஆனா கிரெடிட் கோர்ஸ்ல சமயம் ஆன்மீகம் படிப்பிக்கிறது இல்லை தமிழ்ல. அது படிப்பிக்கிறது இல்லை. படிப்பித்தால் அதுக்கு கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்காது. மாணவர்களால் அவர்கள் கவனமாக சிலபஸ்ல அதெல்லாம் எடுத்து விடணும். தேவார திருவாசகங்களோ சமய பகுதிகளோ அதுக்குள்ள வராது. சும்மா ஒரு தமிழ் ஸ்பிரிச்சுவல் சென்டர் என்றால் அது இல்லை. நீதி நூல்கள் கொஞ்சம் போகுது போல. இனி அடுத்தது தமிழ் கோர்ஸும் தொடங்க வேணும். நாங்கள் கிரெடிட் கோர்ஸோட இதுவும் அடிஷனலா கொடுக்கணும். நீதி நூல்கள்ல திருக்குறள் சொல்லி கொடுப்பாங்க, ஆனா எல்லா மண்டில ஓரளவுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் போட்டி வச்சு பிள்ளைகளுக்கு எல்லாம் திருக்குறள் சிலையில் எடுத்திருக்கு. பாளையம் தொழுவது சாலை ஒன்று சொல்லி கொடுக்க மாட்டாங்க, பேசி எல்லாம் இருக்காது. இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதன் மீது ஆதியை தொழுதல். தமிழ் ஸ்கூல்ல திருப்புகழ் சொல்லி கொடுக்கணும். ஒரு பேரை நல்லா பாடுமா. திருப்புகழ் சந்த பாடல் பாடுறேன் நல்லா. அது இசையோட சொல்லி கொடுப்பிடும், தேவாரம் அதுகளோட. ஓ, தமிழ் மொழி என்று இருக்கிற இடத்துல அது வேற இல்லை. தமிழ் மொழி என்றைக்கு எல்லா சமய பிள்ளைகளும் படிக்கிறது. அதுல சமய கருத்துக்கள் இருக்கப்படாது என்ற கொள்கை தமிழ்நாட்டு அரசாங்கத்திலேயும் அப்படி இருக்குது. அங்கேயும் பாட புத்தகங்கள்ல கிடையாது, இங்கேயும் கிடையாது. இலங்கையில பாட புத்தகங்கள்ல இருக்குது என்னும், ஆனால் அந்த அளவுக்கு அமல்படுத்தப்படுறது இல்லை. அது ஒரு பரீட்சைக்கு எழுதி போதுன்றதா. எங்கட வேலை இப்ப எங்களுக்கு எப்படி அதை செய்யணும்ன்றதான் கேள்வி. ஹவு வி கேன். நாங்கள் எல்லாம் இங்க வாழ்க்கையில லாஸ்ட் குவார்ட்டருக்கு வந்துட்டோம். என்ன குவார்ட்டரோட கேட்டோ இயரோ தெரியாது, அதுக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளவு நாளுக்கான மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஆனா இது எப்படி நாங்கள் டெவலப் பண்ண வேணும், எப்படி எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும் கண்டதை பார்க்க. The beauty of சைவம் பெரிய புராணம். பெரிய புராணத்தில் எல்லா நாயன்மாரும் இருக்கணும். மீனவர்கள், தொழிற்சாலை செலவை தொழிலாளர், உயவர், மற்றது வேடர், உலையர், பௌத்தர் கூடி இருக்கிறார், அந்தனர், அமைச்சர், அரசர், விவசாய குடிமகன், பெண்கள் எல்லாரும் இருக்கணும். அங்கெல்லாம் ஒருவர் இவருக்கே யார் கூட பிடிக்கல, அவருக்கே இதண்டையில் என்று சொன்னது கிடையாது. சீரமான் பெருமாள் நாயனார் அரசர், சுந்தரர் அந்தனர். சுந்தரர் வளர்ந்தது நரசிங்க முனியர் வீட்டில் அரசர். சோழராயிருந்தது சேரமான் பெருமாள். திருமணம் புரிந்தது பரவையார், கணிகையார் திருவாரூர். இரண்டாவது திருமணம் சங்கிலியார் வேளாளர் திருவொற்றியூர். சம்பந்தர் பிராமணர். சம்பந்தருக்கு மயிலாப்பூர்ல இருந்த சிவனேச செட்டியார் தன்னுடைய பெண் பூம்பாவைய கொடுப்பேன் என்று நினைத்து வளர்க்கிறார். பாம்பு கடிச்சு வந்து போனது. சம்பந்தருடைய குழுவில இருந்தது எத்தனை பேர்? திருநீல கண்ட யாழ்ப்பாணர் பாணர் அடைய மனைவி. 15 எல்லாரும் உண்டாத்தான் போறது. உண்டாய் உடுத்து, உண்டாய் சுண்டு, உண்டாய் உறங்கியவர்கள். திருநீல நக்கநாயனர் பிராமணர், நித்தியம் அக்னிஹோத்திரம் செய்கிறவர். அவருடைய வீட்டுல போய் சம்பந்தருடைய குழு தங்குது. சின்ன இடம், தங்குறதுக்கு இடம் வேணும் தானே. இப்ப எல்லாரும் இடமதிக்கு கொடுக்க யாகம் செய்கிற, ஒவ்வொரு நாளும் அக்னிஹோத்திரம் செய்கிற இடத்தை படுப்பதற்கு கொடுக்குறார். பாருங்க, இப்ப எல்லாம் நாங்க இடவசதி வந்தோடனே புரிம்ப பூசுகிற தட்டறை எல்லாம் வச்சு அங்க அது இல்லை இது இல்லைன்னு பாருங்க. அக்னிஹோத்திரம் செய்கிற இடத்துல ஆக்கள் படுக்கலாம்.
சுவாமி அறையே எங்க ஊர்ல இப்ப அதெல்லாம் வாக்கல் படக்குறையில என்று சொல்றது எல்லாம் வந்துட்டு. அதுதான் படைக்கை அறை தம்பதிகளுடைய. அதே மாதிரி அக்னிஹோத்திரம் செய்கிற அந்த இடத்தைத்தான் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு மனைவிக்கு தங்க கொடுக்கிறார் திருநீலன். அடுத்த நாள் அந்த இடத்துல அக்னிஹோத்திரம் செய்ய யாகத்தை முன்னை விட ஓங்கி பலம் சொலித்து எழுந்தது என்று பெரிய புராணத்தில் இருக்கு. ஒவ்வொரு தொழிலை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு குலத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த இதுல இருந்தாலும் கூட அதுல அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் கலந்து உண்டு உடுத்து உறங்கி பயணித்து வழிபட்டு வந்த காலம்தான் எங்களுடைய காலம். அதை நாங்கள் திருப்பியும் அதை கொண்டு வர வேண்டும். வான்மிகில் வளாதுவை கமலி வளஞ்சுரக்க மன்னன்கோன் முறையரது தெய்க குறவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி விதையே மகாதேவா பார்வதி விதையே மகாதேவா